ஹே மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2023 வெளியான ஆரஞ்சு லில்லி அப்படின்ற ஒரு பாலிவுட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லருங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஒரு லாயர் தன்னோட திருமண வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படி இருந்துமே தனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வச்சிருக்காருங்க. மனைவிக்கு தெரியாமல் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிருக்காரு. போன இடத்துல இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்து அந்த பொண்ணு மர்மமான முறையில் காணாமல் போயிடுறா. மனைவி வேற ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே. கிளைமேக்ஸில் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தரமான ட்விஸ்ட்டை இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. சத்தியமாக இப்படி ஒரு ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பிரதீக் அப்படின்ற ஒரு நபரை காட்டுறாங்க. இவர் லாயராக இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. இவருக்கு திருமணமாகி ஒரு அழகான மனைவி இருக்காங்க. அப்படி இருந்துமே லில்லி அப்படின்ற ஒரு பொண்ணு கூட கடந்த 3 மாசமாக இல்லீகல் அஃபேரில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. இப்போ மனைவி கிட்ட போய் சொல்லிட்டு கிளைண்ட் மீட்டிங் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, லில்லியை கூப்பிட்டுட்டு ஃபார்ம் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கிறாரு. ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்படி கார் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே லில்லி ரொமான்டிக் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பிரதீக்கு அவரோட ஆஃபீஸ்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி கிளைண்ட் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சார், இன்னைக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்ல, இன்னைக்கெல்லாம் என்னால் யாரையும் மீட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிருங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருடைய ஆஃபீஸ் கால்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிட்டு ஜாலியாக லில்லி கூட ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பிரதீக்கோடைய மனைவி கால் பண்ணுறாங்க. எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, சாப்பிட்டீங்களா, ஸ்லோவாக போங்க, அங்கே போயிட்டு கால் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபைனலி லவ் யூ சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. இவரும் லவ் யூ டூ சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாரு. லில்லிக்கு பயங்கர கோவம் வந்துடுதுங்க. பக்கத்துலேயே ஒருத்தி உட்காந்துக்கிட்டு இருக்கா, என்கிட்ட எதுவும் பேச மாட்டேன்ற, ஆனால் உன்னோட பொண்டாட்டி கிட்ட மட்டும் லவ் யூ சொல்கிற, இத்தனைக்கும் டிவோர்ஸ் வாங்குறேன்னு வேற என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்க, நீ எப்போ டிவோர்ஸ் வாங்குறது, எப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்றது, நீ லவ் யூ சொல்கிறதெல்லாம் பார்த்தா நீ டிவோர்ஸ் வாங்குற எண்ணத்துலேயே இல்லைன்னு எனக்கு தோணுது அப்படின்னு லில்லி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இல்லை, அதுக்கான ப்ராசஸ் எல்லாம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு பிரதீக் சொல்லிட்டு இந்த ஆர்கியூமெண்ட்டில் வண்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல இடிக்கிற மாதிரி போய் நிப்பாட்டிடுறாரு. உடனே லில்லி காரை விட்டு இறங்கி வந்து உங்களுக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லி கேர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரெண்டு பேரும் சமாதானமாகி மறுபடியும் காருக்குள்ளே போக அந்த இடத்துல ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு காதலன் காதலியை பிடிச்சி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் அப்பாக்களோட நம்பரை கொடுங்க, நான் வீட்டில் பேசுகிறேன், ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல உங்கள் ரெண்டு பேருக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்க, சார் வீட்டிலலாம் போட்டு கொடுத்துடாதீங்க சார், உங்கள் ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, அந்த இன்ஸ்பெக்டரும் ஸ்மைல் பண்றாரு. அப்படியே எட்டி பார்த்தா பக்கத்துல தான் நம்ம பிரதீக்கோடைய கார் நின்னுக்கிட்டு இருக்குது. கம்ப்ளீட்டா பிளாக் கலர் சன் ஃபிலிம் போட்டு மூடி வச்சிருக்காருங்க. பக்கத்துல வந்து உள்ள யார் இருக்கா அப்படின்னு எட்டி பார்க்க கரெக்டா பிரதீக் காரை விட்டு இறங்குறாரு. ஃபோன் பேசுற மாதிரி நடிக்கிறாரு. ஃபோன் கால் வந்துச்சு சார், அதனால தான் ஓரமா நிப்பாட்டினேன், என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, உள்ள யார் இருக்கான்னு பார்க்கணும் அப்படிங்கும்போது அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை சார் அப்படின்னு சொல்ல, சார் இது என் வேலை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் இங்க பாருங்க, நான் ஒரு லாயர், நீங்க இந்த மாதிரி எட்டி பார்க்கறதே என்னோட பிரைவசியை பாதிக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு நான் கேஸ் போட்டேன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல, சார் நீங்கள் சன்ஃபிலிம் ஒட்டியிருக்கீங்க, அதுக்கு ஃபைன் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சார் ஃபைன் எல்லாம் கட்ட தேவையில்ல, இந்தாங்க இந்த காசை வச்சுக்கோங்க அப்படின்னு கையில் கொடுக்க இன்ஸ்பெக்டரும் ஸ்மைல் பண்ணுறாரு. இதைத்தான் இந்த இன்ஸ்பெக்டரும் எதிர்பார்த்தாருங்க. அதுக்கப்புறம் பிரதீக் மற்றும் லில்லி ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு வராங்க. அந்த ஃபார்ம் ஹவுஸை ஒட்டின மாதிரியே ஒரு கார்டன் இருக்குதுங்க. அந்த கார்டனில் மன்னு அப்படின்ற ஒரு நபர் இருக்கிறாரு. அவர் லைட்டாக மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி தெரியுதுங்க. அவர் நம்ம பிரதீக் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் அந்த கார்டனை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவருடைய பேர் மாமாவும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதீக் அப்படியே ஒரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதே சமயம் மண்ணு கிட்ட வாடா டீ குடிச்சிட்டு போவியாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, மண்ணும் மாமாவும் ஒன்னா டீ குடிக்க போயிடுறாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ள பிரதீக்கும் லில்லியும் போறாங்க. லில்லிக்கு அந்த ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. லில்லி அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க, பிரதீக் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாருன்னா, விண்டோஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணி கர்டைன் எல்லாம் இழுத்து விட்டு மறைச்சிக்கிட்டு இருக்கிறாருங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை டார்லிங் அப்படின்ட்டு இவர் நார்மலாக பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் அவரோட மனசுக்குள்ளே அவ்வளோ பயம் இருந்துக்கிட்டு இருக்குங்க. எங்கே யாராவது நம்ம லில்லி கூட இருக்கிறத பார்த்து பொண்டாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னா பொண்டாட்டி நம்மளை பொழந்துருவா அப்படின்ற பயம் அவரோட மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் லில்லி கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் பார்த்தீங்கன்னா அப்படியே ராத்திரி வீட்டுக்கிட்ட வர்றாரு. விண்டோ வழியில் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம லில்லி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியெல்லாம் எதுவும் வாங்க வேண்டாம், லில்லியே சமைக்கிறேன்னு சொன்னதுனால லில்லியை சமைக்க விட்டுட்டு பிரதீக் பாத்ரூம்ல போய் உட்காந்துட்டு லில்லிக்கு தெரியாம அவரோட பொண்டாட்டி கிட்ட கடலையை போட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதாவது லில்லி கிட்ட கூடி சீக்கிரம் டிவோர்ஸ் வாங்கிடுவேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா, ஆனா இவர் பேசுறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரோட பொண்டாட்டி கிட்ட டிவோர்ஸ் எல்லாம் வாங்க மாட்டாரு அப்படின்னு தெரியுதுங்க. அதுக்கப்புறம் லில்லி கிட்டையும் வந்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதாவது அவரோட பொண்டாட்டி கிட்டையும் ரொம்ப அன்பா நடந்துக்கிறாரு, லில்லி கிட்டையும் அன்பா நடந்துக்கிறாரு. இவருக்கு ரெண்டு பேருமே வேணும் அப்படின்ற மாதிரி தாங்க தெரிய வருது. அதுக்கப்புறம் லில்லி பார்த்தீங்கன்னா, நான் ஆசையா சமைச்சிருக்கிற ஃபுட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டேஸ்ட்லாம் பண்ணி பார்த்துட்டு ரெண்டு பேரும் டான்ஸ் ஆடிட்டு ஹாப்பியாக இருந்துக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா விண்டோ வழியில் இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க.
அப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ் அப் ஆகுறாங்க. கேண்டில் லைட்டில் ஒயினெல்லாம் வச்சு 2 பேரும் செம்ம ஹாப்பியாக செலிப்ரேட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பிரதீக் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு கேட்க மறைச்சு வச்சிருக்க ரிங் எடுத்து காமிச்சு என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. லில்லி ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உடனே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்திட்டு 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு 2 பேரும் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் லெவலுக்கு போன கொஞ்ச நேரத்திலேயே கதவு தட்டுற சவுண்டு கேட்குது. ஒரு நிமிஷம் இரு, நான் யாருன்னு பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பிரதீக் டோர் ஓப்பன் பண்ணால் கார்டனில் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு அக்கா தான் வந்திருக்காங்க. உங்களுடைய காரை பார்த்தேன், நீங்கள் வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு தெரிய வந்துச்சு. நீங்கள் மட்டும்தான் வந்திருக்கீங்களா, உங்கள் மனைவி வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் மட்டும்தான் வந்திருக்கேன், நான் மட்டும்தான் இருக்கேன் அப்படிங்கும்போது, சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரதீக் சொல்கிறாரு. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்டயே சொல்லுங்கள், நானே வந்து பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் இன்னொரு லேடி இருக்காங்க, அவங்க கிட்டலாம் சொல்லாதீங்க, அவங்க நல்லாலாம் சமைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓகேங்க நான் எதுனாலும் நான் உங்ககிட்டயே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கதவை லாக் பண்ணிட்டு உள்ளே வந்துடுறாருங்க. ஸோ அந்த லேடி கிட்ட இவர் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கிறதா சொல்கிறாரு. சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். லில்லி அப்படின்ற ஒரு பொண்ணு இவங்க கூட வந்திருக்காங்க அப்படின்றதே தெரியாது. ஸோ இவர் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட லில்லிக்கு செம்மக்கம் வந்துடுதுங்க. கிட்டத்தட்ட 3 மாதமாக நான் எந்த சோஷியல் மீடியாவில் இல்லை, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாது, ரிலேட்டிவ் யாரும் கிடையாது, இது எல்லாமே உனக்காக தான் பண்ணேன், நீ தான் எல்லாத்தையுமே தூக்கி போட்டு வர சொன்னேன், நானும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துட்டேன், என்னால் இப்படி வாழவே முடியல, நான் ஒரு பேய் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இருந்தும் இல்லாத மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன், ஆனால் இப்போ வரைக்கும் நீ எந்த ஸ்டெப்புமே எடுக்க கிடையாது அப்படின்னு சொல்லி பயங்கர ஆர்கியூமெண்ட்டுங்க. அந்த ஆர்கியூமெண்ட் அதிகமாகி உங்க கூடலாம் இருக்கிறதுக்கு தற்கொலை பண்ணி சாவலாம், சாவே மேல் அப்படின்ற மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஆளுக்கு ஒரு ரூமில் போய் படுத்துக்கிட்டாங்க. படுத்தவங்க 2 பேருமே தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பிரதீக் மட்டும் எழுந்திருக்கிறாருங்க. எழுந்திரிச்சு யோசனை பண்ணுறாரு, நேற்று ராத்திரி ரொம்ப ஓவராக பேசிட்டோம், லில்லியை கஷ்டப்படுத்திட்டோம், சரி மன்னிப்பு கேட்டு சமாதானப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பக்கத்து ரூமுக்குள்ளே போயிட்டு லில்லின்னு டோரை தட்டுறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள லில்லியை காணோம். உடனே வெளியே வந்து தேட ஆரம்பிக்கிறாரு. வெளியும் லில்லியை காணோம். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய கார்டனர் அக்கா கிட்ட போயிட்டு, என் கூட ஒருத்தவங்க வந்தாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் மட்டும் தானே வந்ததா சொன்னீங்க, யாரும் இல்லையே சார் அப்படின்னு சொல்ல, இல்லைங்க கிளைண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு திணறிக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஆளுங்கெல்லாம் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, ஏதோ ஒரு பொண்ணு ஆற்றுல குதிச்சிருச்சான் தற்கொலை பண்ணுறதுக்காக, அதான் பணம் மிதக்குது அதை எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பிரதீக்கு தூக்கி வாரி போட்டுருது. ஏன்னா நேற்று ராத்திரி லில்லி சொன்னாங்க இல்லையா, உங்க கூடலாம் வாழ்கிறதுக்கு சாவறதே மேல் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி அந்த இடத்துக்கு போகிறாரு. போட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடியை எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பக்கத்தில் வரும்போது தான் தெரிய வருதுங்க, அது டெட் பாடியெல்லாம் கிடையாது, அது ஒரு பெண்ணுடைய சிலை, அதை அவனும் ஆற்றுல தூக்கி போட்டிருக்கிறான், அது ஒரு பொம்மை அப்படின்றதுனால அது மிதக்க ஆரம்பிச்சிருந்துருக்குது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஊர்க்காரங்களுக்கு ஒரு பெணை மிதக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்காக போயிடுறாங்க. நம்ம பிரதீக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. உடனே மொபைல் எடுத்து லில்லிக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு. என்னை மன்னிச்சுக்க லில்லி, நான் அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது, நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன், திரும்ப வந்துரு, எங்கே இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, லில்லிக்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வரலைங்க. ஆனால் கார்டனர் அக்கா நம்ம பிரதீக் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. சாருக்கு என்னாச்சு, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பிரதீக் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே போகிறாரு. லில்லி கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மாமா அப்படின்ற அந்த கார்டனரை பார்த்துலையா, அவரு பார்த்தீங்கன்னா இந்த பென்சிலையை கொண்டாந்து வச்சிருக்கிறாரு. அதே சமயம் இதை பத்திரமா பார்த்துக்க மாட்டேயா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த மனநல பாதிக்கப்பட்ட மண்ணுவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த மண்ணுவை பார்த்தீங்கன்னா இவர் சமாதானப்படுத்துகிறாரு. மண்ணு பார்த்தீங்கன்னா அவர் பாட்டுக்கு அமைதியாக யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ பிரதீக் பார்த்தீங்கன்னா வீடு முழுக்க லில்லியை தேடிட்டாரு. லில்லி எங்கே போனாங்கன்னே தெரியல. கபோர்டுக்குள்ளேருந்து சவுண்டு வருது. கபோர்டுக்குள்ளே தான் ஒளிஞ்சிருப்பாங்க போல் அப்படின்ட்டு, லில்லி நேற்று ராத்திரி நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இனிமேல் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன், வெளியே வா அப்படின்னு சொல்ல ரெஸ்பான்ஸே இல்லை. போய் இவரே கபோர்டு ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா பெட்டு விழுதுங்க. உள்ள லில்லியை காணோம். சரி காருக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணால் ஓப்பன் ஆகலை. அப்போ உள்ளே உட்காந்து காரை லாக் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா கல் எடுத்து அடிக்கிறதுக்காக வராரு. உடனே கார்டனர் அக்கா வந்து, எங்க கார் ஓப்பன் ஆகலைன்னா கல் எடுத்து அடிச்சிருவீங்களா, நான் வேணா சாவிக்கு வேற யாராவது ஏற்பாடு பண்ணி தரவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரதீக் என்ன திங்க் பண்ணுறாரு அப்படின்னா, லில்லி கார் சாவி எடுத்துகிட்டு போய் காருக்குள்ள உட்காந்து லாக் பண்ணியிருப்பா, அப்படியே தூங்கியிருப்பா, அதனால தான் கார் சாவியும் காணோம் லில்லியும் காணோம். அது மட்டும் இல்லாமல் அந்த காரை வெளியிருந்து உள்ளே பார்க்க முடியாதுங்க, அதான் இல்லீகலாக சன் ஃபிலிமெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்களே, அதனால இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இன்னொரு சாவியை தேடுவோம் அப்படின்ட்டு அவரோட பொண்டாட்டிக்கு ஃபோனை போடுறாரு. பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா கார் சாவி இருக்கிற இடத்த சொல்லிடுறாங்க. அதே சமயம் சர்ப்ரைஸாக நானும் அந்த இடத்துக்கு வரப்போகிறேன், லீவ் போட்டிருக்கேன், ஒரு 2 நாள் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலான்ற பிளானில் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நம்ம பிரதீக்கோடைய பொண்டாட்டி இந்த இடத்துக்கு வரதுக்குள்ள லில்லியை இந்த இடத்துல இருந்து கிளியர் பண்ணி ஆகணும். ஸ்பேர் கீயை தேடி போய் இவருக்கு ஒரிஜினல் கீயே கிடைக்குதுங்க. இதை வச்சு பார்க்கும்போது லில்லி காருக்குள்ளேயும் இல்லை அப்படின்றது தெரிய வருது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா லில்லிக்கு வாய்ஸ் நோட் அனுப்புகிறாரு. லில்லி
நீ கோச்சிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன்னு எனக்கு தோணுது. உன் வீட்டுக்கு போயிட்டானா எனக்கு மெசேஜ் பண்ணு, சேஃபாக போய் சேர், ஓகேவா? உன் மேலே எனக்கு காதல் இருக்குது, லவ் யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வாய்ஸ் நோட் அனுப்பி முடிக்கிறாருங்க. ஸோ பிரித்திக் என்ன நினைக்கிறாருன்னா, லில்லி கோச்சிட்டு அவங்க ஊருக்கே கிளம்பி போயிட்டாங்க சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. இப்போது கார்டனில் இருக்கக்கூடிய அக்கா இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு நேராக மாமாவை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. மாமா பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. அந்த இடத்துக்கு போய் இந்த அக்கா சொல்கிறாங்க, இந்த மாதிரி நம்ம சாரோடைய போக்கே ஒன்றும் சரியில்லை, ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அதெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த டைமில் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தாட்டி சொல்லியிருக்கேன், இனிமேல் இந்த பக்கம்லாம் வராத, கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த அக்காவை திட்டி அமுச்சு வச்சிட்றாருங்க. மாமா டோரை லாக் பண்ணிக்கிறாரு. இப்போது நம்ம பிரித்திக் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும்போது கார்டன் கிட்ட லில்லியோட ஒரு செருப்பு மட்டும் கிடைக்குது. அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அந்த செருப்பு எடுத்துகிட்டு கார்டனுக்குள்ளே போகும்போது உள்ள ஒரு அமடனான வண்டி, அந்த வண்டிக்குள்ளே இந்த மனநல பாதிக்கப்பட்டவர் இன்னொரு செருப்பை வச்சு உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. உடனடியாக அந்த மனநல பாதிக்கப்பட்டவரை துரத்த ஆரம்பிச்சிடுறாரு. லில்லி என்னடா பண்ண, எங்கடா கூட்டிகிட்டு போனேன் அப்படின்ட்டு. இப்போ தான் பிரித்திக்கு புரிய வருது, லில்லி ஊருக்கும் போய் சேரல, லில்லி மர்மமான முறையில் இங்கே காணாமல் போயிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த மனநல பாதிக்கப்பட்டவரை துரத்திட்டே போக மனநல பாதிக்கப்பட்டவர் நம்ம பிரித்திக்கை அட்டாக் பண்ணிட்டு மாட்டு கொட்டாய்க்குள்ளே நுழைஞ்சிட்றாருங்க. பிரித்திக்கும் விடாமல் மாட்டு கொட்டாய்க்குள்ளே போட்டு பிடிச்சி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு இந்த அக்கா வந்துடுறாங்க. எதுக்கு அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவனை காப்பாற்றிடுறாங்க. இந்த மாதிரி என் கூட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அந்த கிளைண்ட் ஒரு பெண், அந்த பெண்ணை காணோம், செருப்பு மட்டும்தான் இருக்குது, அந்த செருப்பை இவன் தான் வச்சுக்கிட்டு இருந்தான், இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்ல, சின்ன வயசுலேருந்து மண்ணும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அவன் அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது, ரொம்ப இன்னசென்ட்டு, அவன்லாம் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்க மாட்டான், நீங்கள் வேணா மாமா அப்படின்றவனை போய் பாருங்கள், அவன் தான் வந்து ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம பிரித்திக்கு இந்த மாமா மேலே டவுட் வருது. இந்த அக்கா டபுள் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. மாமா கிட்ட போயிட்டு பிரித்திக்கோட பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ பிரித்திக் கிட்ட மாமாவோட பிஹேவியர் சரியில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. பிரித்திக் மாமாவோட வீட்டுக்கு வராருங்க. அது ஒரு ஓலை வீடு தான். அந்த ஓட்ட வழியில் உள்ள என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பிரித்திக் எட்டி பார்க்க உள்ள மாமா மாமி கெட்டப்ல இருக்கிறாருங்க. இந்த ஆளுக்கு என்னடா பிரச்சனை, இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தாரு அப்படின்னு பார்த்தா அப்போதாங்க தெரிய வருது, நம்ம மாமா பார்த்தீங்கன்னா வெளியே ஆணாகவும் உள்ள பெண்ணாகவும் உணர ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அதனால அப்பப்போ யாருக்கும் தெரியாமல் டோரெல்லாம் லாக் பண்ணிட்டு அவரோட ஆசையை தீர்த்து பாருங்க. அதாவது பொண்ணு மாதிரி கெட்டப் போட்டுட்டு அந்த சிலைக்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே இருப்பார். அந்த வகையில் அந்த சிலைக்கும் மேக்கப் எல்லாம் போட்டு இவரும் மேக்கப் எல்லாம் போட்டுட்டு அவ்வை சண்முகி மாதிரி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்திக் டோர்லாம் அடித்து உடச்சிட்டு வந்து, டே யாரா நீ, அவளை என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம மாமா கேட்குறாரு, எவடா நீ யாரை பற்றிடா பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்க, என் லில்லியை கடத்தி என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் மாமா சொல்கிறாரு, லில்லின்னு ஒரு பொண்ணு உங்க கூட வரவே இல்லை, என்ன பொய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள சண்டை. ஒரு கட்டத்துக்கு மேலே பிரித்திக் பார்த்தீங்கன்னா மாமாவை அடித்து தள்ளி விட்டுட்டு உடனே வெளியே வந்து டோரை லாக் பண்ணி, நான் போலீஸ்க்கு ஃபோனை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஃபோனை போட்டுறாரு. மாமா உள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. நான் பாட்டுக்கு சிவனேன்னு தானடா இருந்தேன், ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு அந்த சிலையை கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாருங்க. இப்போ போலீஸ்க்கு தகவல் கிடச்சி போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துக்கு வராங்க. அதாவது அந்த இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் நம்ம பிரித்திக் கிட்ட பணம் வாங்கினாங்க இல்லையா, அதே இன்ஸ்பெக்டரும் கான்ஸ்டபிளும் தான். அட சன் ஃபிலிமு நீங்களா, நீங்கள் என்ன சார் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இது என் வீடு தான், இந்த மாதிரி என் கூட ஒரு கிளைண்ட் வந்தாங்க, அந்த கிளைண்ட்டு மர்மமான முறையில் காணாமல் போயிட்டாங்க, கடத்தினது வேறு யாரும் இல்லை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நபர் தான், ரொம்ப டேஞ்சரான ஆள் சார், அவனோட பிஹேவியர்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்ல, சரி என்ன ஏதுன்னு நான் டீல் பண்ணுறேன் அப்படிங்கும்போது, இல்லை சார் போகாதீங்க, ரொம்ப டேஞ்சரான ஆள், உங்களுக்கு சத்தம் கேட்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, கேட்குது, நான் எவ்வளோ பெரிய கிரிமினல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன், இவெல்லாம் ஏமாத்திரம், நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கான்ஸ்டபிளும் இன்ஸ்பெக்டரும் அந்த உள்ள போய் பார்க்குறாங்க. யோ யாரியா நீ, என்னையா இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டரும் ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்படியே மாமா பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாருங்க. ஆக்சுவலாக இங்கே தான் பயங்கரமான ஒரு குழப்பம் கிரியேட் ஆகுது. இன்ஸ்பெக்டர் வரும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்திக்கை மட்டும்தான் பார்த்தாரு. காருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொண்ணை அவர் பார்க்க விடல. ஆனால் காருக்குள்ளே ஒரு கிளைண்ட் இருந்தாங்க, அவங்க ஒரு பெண், அந்த பெண்ணை வந்து இவன் கடத்திட்டான் அப்படின்ற மாதிரி இவர் வந்து சொல்கிறாரு. ஆனால் மாமா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அப்படி ஒரு பெண் இவர் கூட வரவே இல்லை, இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் சார், இவன் ஒரு பைத்தியக்காரன் சார், வந்ததுலேருந்து இவன் இந்த மாதிரி தான் சார் பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கான், நம்பலானா இந்த கார்டனில் வேலை பார்க்கக்கூடிய லேடி கிட்ட கேளுங்க, அந்த லேடி கூட பிரித்திக் ஒரு பைத்தியக்காரன் தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு, போய் கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா சரிடா சரி நீ ட்ரெஸ்ஸை மாற்று, நான் போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன் அப்படின்ட்டு முதல்ல இந்த வீட்டை ஆய்வு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ரெண்டு பேரும் இந்த ஃபார்ம் ஹவுஸ்குள்ள நுழையிறாங்க. அப்போயே பிரித்திக் சொல்றாரு, இங்க பாருங்க சார், 2 பிளேட் இருக்கு, 2 கிளாஸ் இருக்குது, கிளைண்ட் வந்திருந்தாங்க சார், நம்புங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி கிளைண்ட் மீட்டிங் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்க, தோ அந்த ரூம்ல தான் சார், பெட்ரூம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு டவுட் வந்துருச்சு,
எவனாவது கிளைண்ட் மீட்டிங்கை கொண்டு போய் பெட்ரூமில் வைப்பானா? ஸோ இந்த ஆள் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்குள்ளே போய் பார்த்தா ஒரு ஃபைல் இல்லை, பேப்பர்ஸ் இல்லை, லேப்டாப் இல்லை, ஆனால் ப்ரொடெக்ஷன் பேக்கெட் மட்டும் கிடக்குது. இதுதான் கிளைண்ட் மீட்டிங்கா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இது என்னுடைய பர்சனல் சார், பட் இங்கே தான் நடந்தது புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து நம்ம பிரித்திக் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த இன்ஸ்பெக்டர் சிரிச்சுட்டு கேள்விகளெல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது இவரே பார்த்தீங்கன்னா, ஓகே சார் நான் உண்மையை சொல்லிடுறேன், நானும் லில்லி அப்படின்ற ஒரு பொண்ணும் ஒரு 3 மாதமாக இல்லீகல் அஃபேரில் இருந்துக்கிட்டு இருக்கோம். இது என் பொண்டாட்டிக்கு தெரியாது. ஸோ என் பொண்டாட்டிக்கு தெரியாமல் இங்கே நான் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். நேற்று ராத்திரி எங்கள் 2 பேர்த்துக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக சண்டை வந்துருச்சு. அந்த சண்டையில் அவள் கோச்சிட்டு அந்த ரூமில் போய் படுத்துக்கிட்டா. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அவளை காணோம். நானும் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். ஒரு கட்டத்துக்கு மேலே செருப்பு வந்து அங்கே கடந்துச்சு சார். அந்த செருப்பை வச்சு இந்த மனநல பாதிக்கப்பட்டவனை ஃபாலோ பண்ணேன். இந்த மனநல பாதிக்கப்பட்டவனுக்கு சப்போர்ட்டாக அந்த லேடி வந்து சொன்னாங்க, மாமா தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான்ட்டு. அங்கே போய் பார்த்தா மாமா லேடி கெட்டப்பில் இருந்தார். அப்போ தான் வந்து தெரிஞ்சுது ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் சார் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே பிரதீக் வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிடுறாரு. உடனே பணத்தை எடுத்து கையில் கொடுத்து, இந்த பணத்தை வச்சுக்கோங்க சார், அன்அஃபீஷியலாக தயவு செஞ்சு லில்லியை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே கான்ஸ்டபிள் அந்த வீட்டை சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவரோட கண்ணுக்கு ஒரு லெட்டர் கிடச்சிருக்குங்க. உடனடியாக அந்த லெட்டர் எடுத்துகிட்டு வந்து, சார் இதை பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, என்னையாது அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா லில்லி தெளிவாக எழுதி வச்சிருக்காங்க, உனக்கும் எனக்கும் செட் ஆகவே இல்லை, அதனால் நம்ம 2 பேர்த்துக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கு, இனிமேல் உன்னோட லைஃப்பில் நான் இல்லை, உன்னை விட்டு நான் ரொம்ப தூரம் போகிறேன் அப்படின்ற மாதிரி அதில் எழுதிட்டு நம்ம பிரித்திக் கொடுத்த கிஃப்ட்டையும் அந்த இடத்துல வச்சுட்டு போயிருந்திருக்காங்க. அதை படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இன்ஸ்பெக்டருக்கும் சரி நம்ம பிரதீக்கும் சரி புரிய வருது, லில்லி இந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க சொல்லாமல் கொள்ளாமல் அப்படின்ட்டு. அப்புறம் பிரித்திக் அந்த லெட்டரை வாங்கி பார்க்குறாரு, ஃபுல்லாக படித்து பார்க்குறாரு. பிரித்திக் பயங்கரமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்க. இது லில்லியோட ஹேண்ட் ரைட்டிங்கே கிடையாது சார், யாரோ ஒருத்தங்க பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டு லில்லி அந்த இடத்துலேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ லில்லி அந்த மாதிரிலாம் போகமாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல இன்ஸ்பெக்டர் மறுபடியும் குழம்பி போயிடுறாரு. இருந்தாலும் இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாமலாம் திங்க் பண்ணிட்டு இருக்காதீங்க, அவங்க சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்னு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் மாமா எஸ் ஆகிறான் அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க. உடனே அடிச்சு பிடிச்சி போலீஸ்காரங்க அவனை பிடிக்கிறதுக்காக ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் மாமா வந்து அந்த இடத்துலேருந்து எஸ் ஆகிட்டாருங்க. ஓடி வந்ததுனால மூச்சு விட முடியாமல் இன்ஸ்பெக்டர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. தண்ணி வேணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனே இந்த கார்டனில் ஒர்க் பண்ணுற அக்கா தான் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அவங்களுடைய கையில் ஒரு மோதிரம் இருக்கிறத இன்ஸ்பெக்டர் கவனிச்சிடுறாரு. அந்த மோதிரம் பிரதீக் பார்த்தீங்கன்னா லில்லிக்கு போட்டு விட்ட மோதிரம் அப்படின்றது தெரிய வருது. ஸோ அந்த விஷயத்தை வந்து சொல்லும் போதே இன்ஸ்பெக்டர் பார்த்தீங்கன்னா கார்டன் அக்கா மேலே சந்தேகப்பட்டு உண்மையை சொல்லு, நீ தான் லில்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்க, எங்கே கொலை பண்ணி புதைச்சி வச்சிருக்க அப்படின்லாம் மிரட்டும் போது, சார் நான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது, நான் லில்லியை பார்க்க கூட கிடையாது, என்ன நடந்தது அப்படின்றத அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம பிரித்திக் லில்லியை தேடிக்கிட்டு இருக்கும்போது லேக்கில் ஒரு டெட் பாடி கிடைக்குது அப்படின்ட்டு எல்லோருமே போய் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, அது லில்லியாக இருக்கலாம் அப்படின்ட்டு பிரித்திக்கும் போனார் இல்லையா. அந்த டைமில் கார்டன் அக்கா வீட்டுக்குள்ளே போயிருக்கிறாங்க. அப்போது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளவர் பாட்டு பக்கத்தில் இந்த ரிங்கு கடந்ததாகவும் அதை எடுத்து வியர் பண்ணிட்டு வந்ததாகவும் இந்த அக்கா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அக்கா லில்லியை பார்க்கவே இல்லை அப்படின்றத தான் சொல்கிறாங்க. அது லில்லியை யார்ட்டையும் காட்டாமல் கூப்பிட்டு வந்து தப்பாக போச்சோ அப்படின்ற மாதிரி நம்ம பிரித்திக் இப்போ ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. இந்த சுச்சுவேஷனில் கார் வர சவுண்டு கேட்குது. யாருன்னு பார்த்தா நம்ம பிரித்திக்கோடைய மனைவி தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க வரதா வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஆனால் இன்ஸ்பெக்டருக்கு அவங்க தான் வந்து நம்ம பிரித்திக்கோடைய மனைவின்னு தெரியாது, அவங்க தான் லில்லின்னு நினச்சிட்டு, ஏங்க மேடம் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, உங்களை சார் எங்கெல்லாம் தேடினார் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பிரித்திக்கோடைய மனைவி கொஞ்சம் கூட பயந்த சுபாவம்லாம் இல்லாமல் ரொம்ப அதிகாரமாக, இன்ஸ்பெக்டர் தானே நீங்கள், கான்ஸ்டபிள் அங்கே என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேள்வி கேட்க, சார் உங்களை காணோன்னு பதட்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் என்னன்னா இப்படி வந்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்ல, அப்போ தான் நம்ம பிரித்திக் சொல்கிறாரு, அவங்க டிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு, சார் முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு, ஜெயின் மேடம் அப்படின்ட்டு உடனே விஷயத்த சொல்கிறாரு. விஷயத்த சொன்ன உடனே பிரித்திக் மாற்றி பேச ஆரம்பிச்சிடுறாரு. இந்த ஆள் போய் சொல்கிறான், அப்படியெல்லாம் யாரும் கிடையாது, வேலை இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான், நான் யாரையும் கூப்பிட்டு வர கிடையாது, யாரும் காணாம போல அப்படின்னு சொல்ல, மேடம் சார் இப்படி மாற்றி பேசுகிறாரு மேடம் அப்படின்னு சொல்ல, ஒரு மனைவியாக பிரித்திக்கோடைய மனைவி கோவப்பட்டிருக்கணும் இல்லையா, ஆனால் அவங்க கோவப்படவே இல்லை, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு ட்விஸ்டர் ரிவீல் பண்ணுறாங்க. ரொம்ப நாளாகவே பிரித்திக்கு ப்ராப்ளம் இருந்திருக்கு, இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா திங்க் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். அந்த வகையில் அதுக்கான ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து குணமாயிட்டாரு. ஆனால் மறுபடியும் ஒரு 3 மாதமாக இவர் அந்த ப்ராப்ளத்தினால பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு தெரிய வருது. ஸோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு தான் இருக்குது இன்ஸ்பெக்டர், நீங்கள் கிளம்புங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, இன்ஸ்பெக்டர் அப்போ எல்லாரும் பைத்தியக்காரன் நினச்சா இவன் தான் பைத்தியக்காரனா அப்படின்ட்டு இன்ஸ்பெக்டர் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. வீட்டுக்குள்ளே போன உடனே பார்த்தீங்கன்னா நம்ம
பிரித்திக் சொல்கிறாரு, இல்லை நான் சொல்கிறது உண்மைதான், நான் ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன், நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்லாம் பிளான் பண்ணியிருந்தோன்னு எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் தான் அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு ஹேண்ட்பேக்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அது என்னோட ஹேண்ட்பேக்கு, லாஸ்ட் டைம் நம்ம 2 பேரும் இங்கே வரும்போது மிஸ் பண்ணிட்டு போனது, ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க, எல்லாம் சரியாயிரும், கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ பிரித்திக் பார்த்தீங்கன்னா லில்லி அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து இமேஜின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ராத்திரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்திக்கோடைய மனைவி டேப்லெட்லாம் கொடுத்து இதை சாப்பிட்டுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்க வைக்கிறாங்க. ராத்திரி நம்ம பிரித்திக்கோடைய மனைவி தூங்குனதுக்கப்புறம் டக்குன்னு வாயிலிருந்து அந்த டேப்லெட்டை எடுக்கிறாருங்க. அங்கே தான் இன்னொரு ட்விஸ்டை ரிவீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக லில்லி அப்படின்ற கேரக்டர் வந்து ஒரிஜினல் தாங்க. இந்த லில்லி கூட அஃபேரில் இருந்ததும் உண்மை தான். இவருக்கு வந்து முன்னாடி ப்ராப்ளம் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் குணமானதுக்கப்புறம் இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாரு. அந்த ரிலேஷன்ஷிப் டாக்ஸிக்காக மாறினதுனால லில்லியை கொலை பண்ணி ராத்திரியோட ராத்திரியாக புதைச்சிருந்துருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாமல் தனக்கு முன்னாடி இருந்த நோய் இப்போவும் கண்டினியூ ஆகுது அப்படின்ற விஷயத்தை எல்லாத்திட்டையும் நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி ரிங்கை வேணுன்னே உள்ளே போட்டது, அப்புறம் அந்த மனநல பாதிக்கப்பட்டவனை அடித்தது, செருப்பு தூக்கி போட்டது, இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கிறாரு. இதில் விஷயம் என்னென்னா மனநல பாதிக்கப்பட்டவர் மட்டும் லில்லியை பார்த்துருக்கிறாருங்க, வேறு யாருமே லில்லியை பார்க்கல. பட் மனநல பாதிக்கப்பட்டவர் சொன்னால் யாராவது நம்பவா போகிறாங்க? தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையவே தனக்கு சாதகமாக பயன்படுத்தி இந்த கொலை வழக்கிலேருந்து தப்பிச்சிட்டாருங்க. லில்லியோட டெட் பாடி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதான் அவ்வளோ பெரிய கார்டன் இருக்குல்ல, அந்த கார்டனில் குழியை தோண்டி லில்லியை புதைச்சி அதுக்கு மேலே லில்லி செடியவே வச்சு விட்டாருங்க. இதோட இந்த படம் முடியுது. இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.